Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற rearrangement reaction Hofmann's rearrangement. இந்த rearrangement reactionும் intramolecular rearrangement reaction because அதே இதுக்குள்ளாடி தான் rearrangement வந்து நடக்கும். இது வந்து ஒரு primary amide வந்து நமக்கு ஒரு primary amina வந்து நமக்கு கிடைக்கும். இந்த with the presence of என்னன்னா ஒரு strong base sodium hydroxideும் அதுக்கப்புறம் ஒரு ஹாலஜன்ஸ் புரோமின் குளோரின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாலஜன்ஸ் நம்ம இங்கே புரோமின் எடுத்துருக்குறோம். நமக்கு ஒரு ரீஅரேஞ்ச் அமீன் கிடைக்கும். இதோட மெக்கானிசம் பார்ப்போம். மெக்கானிசம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த அமைட் குரூப்பை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த NH2-வை பிரித்து எழுதியிருக்கிறோம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ இந்த OH மைனஸ் NaOHல இருக்க OH மைனஸ் வந்து இந்த ஒரு ஹச்சை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ H2O வந்து வெளியே போயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு RC டபுள் பாண்ட் O N ஒரு H. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும், இதில் ஒரு மைனஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் வரும். அதுக்கப்புறமா நம்ம இது வந்து என்ன எழுதியிருக்கேன்னா இதுவும் ஈக்குவலண்ட் சேம் தான். அதுதான் நான் இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா இந்த எண் வந்து நிறைய இருக்கிறனால இது என்ன செய்யும், உடனே அப்படியே இருக்காமல் இங்கே கொடுக்கும். இங்கே கொடுக்கும்போது இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் வந்து மேலே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு மைனஸ் ஆகிடும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ரெண்டுமே சேம் தான். ஸோ ஜஸ்ட் இப்படி நடக்குங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை நம்ம இங்கே எடுக்கிறோம். RC டபுள் பாண்ட் ONH எடுக்கிறோம். அது கூட Br2-வை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த Br2 ஆட் பண்ணும்போது இந்த எண்ணில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் இது Br-க்கு கொடுத்துட்டு என்ன ஆயிரும், இந்த எண் இங்கே வந்து ஜாயின் ஆகி Br வந்துடும். ஒரு Br வந்து Br மைனஸாக வெளியே போயிடும். அப்போ RC டபுள் பாண்ட் ON Br வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம அப்படியே இங்கே எழுதியிருக்கிறோம். இதில் திரும்ப OH மைனஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த ஹச்சை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ நமக்கு என்ன வரும், இந்த மேலே இந்த பாண்ட் இருக்குல்ல இது வந்து எண்ணுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ எண்ணில் வந்து மைனஸ் வரும். அப்போ இது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ இதுவும் இதே சேம் மாதிரி ஈக்குவலண்ட்டாக இப்படி ஷிஃப்ட் ஆகுங்கிறத எழுதியிருக்கு. என்ன ஆகும், இந்த எண் வந்து இங்கே கொடுக்கும், இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இதில் பாண்டு க்ரியேட் ஆகும். இதில் இருக்கிற பாண்ட் வந்து மேலே போகும்போது இங்கே மைனஸ் சார்ஜ் வரும். அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே இப்படி வந்ததுக்கப்புறமா 1,2 ஷிஃப்ட் நடக்குது. இந்த மெத்தில் குரூப் வந்து எங்கே இந்த நைட்ரஜன் இதில் வந்து போய் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன வரும், R குரூப்பு இங்கே ஷிஃப்ட் ஆகுமா, இந்த Br வந்து வெளியே போயிடும், Br மைனஸ்ஸு. அப்போது இந்த N கூட இந்த R பாண்ட் ஆனது RN, இந்த டபுள் பாண்டு C, இந்த இதில் O, இந்த மேலே மைனஸ் சார்ஜ் கீழே வரும்போது டபுள் பாண்ட் O, RNC டபுள் பாண்ட் O, இப்படி ஐசோசயனைட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஐசோசயனைடில் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது ஒரு கார்பமீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். என்னென்னா இதில் இருக்கிற டபுள் பாண்ட் போய் இங்கே ஒரு ஹச்சு, அதுக்கப்புறமா ஒரு OH வந்து ஜாயின் ஆகி இங்கே வந்து கார்பமீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். H2 ஆட் பண்ணும், இந்த ஹச்சு OH வந்து கார்பமீன். அதுக்கப்புறமா என்ன ஆகும், திரும்ப இதை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு CO2 ரிமூவ் ஆகி போகும், OH மைனஸ் போகும். அப்போ RN ஒரு ஹச் இங்கே ஆட் ஆகும், RNH2 அப்புறமா CO2 ரிலீஸ். இது வந்து பை ப்ராடக்டாக போகிறது. RNH2 வந்து நமக்கு மெயின் ப்ராடக்ட்டு, ப்ரைமரி அமீன் வந்து நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும்.